Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க அப்படின்னு சபாநாயகர் சொன்னதன் அடிப்படையில் இன்னைக்கு தன்னுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காரு விஜய். இதன் மூலமாக தாவேக ஆட்சி தொடர்கிறது அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் அதிமுகவுக்குள்ள இது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்காவுமே அந்த ஸ்மார்ட்ல உதயநிதியோட குற்றச்சாட்டுக்கு எந்த விளக்கமும் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு ஏன் அறிக்கை விடுறாருங்கிற விமர்சனமும் வந்திருக்கு. இதெல்லாம் குறித்து கொஞ்சம் விரிவா பேசுறலாம். ஏன்னா பிரச்சனைங்கிறது பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு பெருசாக எதிர்பார்த்தது தான் விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிடுவாரு, அவருக்கு உண்டான நம்பர்ஸ் வந்து தெளிவாக இருக்குன்னு எதிர்பார்த்தது தான். அதனால அந்த மெஜாரிட்டி தான் நடந்து. எதிர்பார்த்தீங்க பிரேமலதா அப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அது யாரும் எதிர்பார்க்கலீங்க. பிரேமலதாவோட பேச்சு எதிர்பார்க்கல, உதயநிதியோட பேச்சு எதிர்பார்க்கல. என்னன்னா அதெல்லாமே ட்விஸ்ட் தான். பிரேமலதா ஒரு குற்ற உணர்ச்சியிலே வச்சிருந்தாங்க. திமுக சேர்ந்தவர்களும் திமுக ஆதரிக்கக்கூடியவங்களும் பிரேமலதா என்னங்க எதுக்குங்க 10 சீட்டு கொடுத்தீங்க, ஒரு எம்பி சீட்டு வேஸ்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு இழி சொல்ல எப்படி நம்ம வந்து தொடச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியான சந்தர்ப்பம் வந்துச்சு. ஏன்னா இவங்க வேற பிரச்சாரத்துல அப்பக்கப்ப மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிடுவாங்க. இன்னைக்கு பிரச்சாரம் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போல்டா அடிச்சு திமுகவினர் உற்சாகப்படுத்திருக்காங்க. ஆமா, அது மாதிரி தான் வந்து பல காட்சிகள்லாம் சுவாரஸ்யமா பார்த்தோம் இன்னைக்கு அசம்பிளில. இதுல முக்கியமான காட்சி என்ன அப்படின்னா, எடப்பாடியும் வேலுமணி அடிச்சுக்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். பல சுவாரஸ்யங்கள், அந்த சுவாரஸ்யம் சொல்ல வரல. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அதிமுகக்குள்ள இன்னும் ஒரு பெரிய புயல். எல்லாருக்கன்னும் எடப்பாடி நோக்கி தான் இருந்தது. எடப்பாடி என்ன பேசுவாரு, எடப்பாடி பேசுற சமயத்துல பின்னாடி என்ன நடக்கும்னு பாக்குற சமயத்துல தான் என்ன நடந்ததுன்னே பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுல மீண்டும் ஒரு பிளவு. அதாவது வந்ததே 47 எம்எல்ஏக்கள் தான். அதுலயும் ஒரு பிளவா, அதுலயும் ஒரு பிரிவா, அதுலயும் ஒரு கலக்கமா அப்படின்னு பார்த்தா அந்த பிளவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் இந்த பிளவை ஏற்படுத்தினது வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியை சொல்லலாம். இன்னைக்கு அந்த தரப்பை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. எடப்பாடி தரப்பை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் எதிராக வாக்களிச்சிருக்காங்க. எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கா வந்து குதிரை பேரம் பண்றாங்க, தாவேக்கா வந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வந்து 6 அமைச்சரவை பதவிகளும் அப்புறம் 10 வாரிய பதவிகள்லாம் தரதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்த எடப்பாடின்னு சொல்றாரு. எங்களுக்கு எதிராக வந்து வாக்களிச்சு, கொறடாக்கு எதிராக வாக்களிச்சு வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்றதை எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னா இவர் நியமிச்சவர் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான் கொறடான்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாரு. இவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அதன் அடிப்படையில் வந்து கொறடாவுக்கு உத்தரவு போட்டதுக்கு எதிராக இந்த சில எம்எல்ஏக்கள்லாம் வாக்களிச்சிருக்கிறது அடிப்படையில் அவங்களோட பதவி என்ன ஆகும், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் இடத்துல ஒரு பெட்டிஷன் வச்சு அவங்கள தகுதி நீக்கம் பண்றதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நடவடிக்கை கூடிய சீக்கிரம் எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல இவங்க இருக்காங்கல்ல, எஸ்.பி. வேலுமணி, அவர் புதுசா ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. என்ன அப்படின்னா எல்லாம் இணைஞ்சு வரணும் வைப்போம். எல்லாரும் யாரு, சசிகலா, டிடி வித்யநகரன், சின்னம்மா. ஆமா, சின்னம்மான் தான் சொல்றாரு அவரு. அவங்க அப்புறம் டிடி வித்யநகரன் எல்லாம் இணைஞ்சு வரணும் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு கிளைம் வைக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, வேலுமணிக்கு பின்னாடி செங்கோட்டையன் இருப்பாரோ இல்ல பிஜேபி இருக்குமோன்னு பேசப்பட்ட சமயத்துல தான் புதுசா சசிகலாவை வந்து வேலுமணி ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்போ இல்ல, வேலுமணி பின்னாடி இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே இருக்காங்க. ஆமா, சொல்லுங்க, நான் கொஞ்சம் டீடைல் பண்றேன். ஆமா, அந்த 3 பேருமே இருக்காங்க. இதுல பிரதானமா வேலுமணி வந்து சசிகலாவை இணைச்சுக்கணும், சசிகலாவோட தலைமை ஏத்துக்கிட்டு போகணும்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து பேசியிருக்காரு. அதுதான் வந்து பிளவுக்கு காரணமா இல்ல வேற எதுவும் காரணமா இருக்குமா அப்படின்றத வந்து வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல வேலுமணியிலிருந்து, விஜயபாஸ்கரிலிருந்து, தங்கமணியிலிருந்து இதற்காக பேசக்கூடிய அன்பழகன் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் இன்னைக்கு வாக்களித்த அனைவருடைய பொறுப்புகளையும் பதவிகளையும் எடப்பாடி பறிச்சிருக்காரு. கட்சி பதவிகளை பறிச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, அஸ் யூசுவல் கொறடா உத்தரவு போட்டா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் எடப்பாடி தரப்புல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா அதே சி.வி. சண்முகம் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க அதெல்லாம் கட்சியோட செயல்பாடு எதுவுமே சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாது. கட்சி வேற, சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கட்சி செயல்படுறது வேற. வெளியில இருந்து பொதுச் செயலாளர் ஆர்டர் போடுறதுலாம் இங்க எடுக்காது. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட அடிப்படையில தான், கொறடா எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில தான் இங்க நாங்க முடிவு எடுப்போம் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. புது வழக்கம். ஆமா, அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா,
உன் பையனை அழைச்சிட்டு வா, என் பையனை நான் அழைச்சிட்டு வரேன், எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கான், உனக்கு ஒரு பையன் இருக்கான், நீங்க அழைச்சிட்டு வாங்க, நம்ம 2 பேரையும் அந்த குழந்தைங்க வச்சு நான் சத்தியம் பண்றேன் பிள்ளைங்க மேல. நீங்க அதிமுக திமுகவோட தான் கூட்டணிக்கு போனீங்க பேசுனீங்க, நான் சத்தியம் பண்றேன். அதே மாதிரி அதிமுக திமுகவோட கூட்டணிக்கு போலன்னு நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சி.வி. சண்முகம் தனக்கு உரித்தான ஆவேசமான பாணியில சொல்றாரு. இடையில விஜயபாஸ்கர் என்னங்கிறாரு, இப்ப சொல்றது விடுங்க அப்படிங்கிறாரு. உண்மை சொல்லுவேன். ஆமா, இப்படிதான் சசிகலா என்ட்ரிக்கும் சொன்னாரு. சசிகலா எக்ஸிட்டுக்கும் இவர் இப்படிதான் கோவப்பட்டாரு. எடப்பாடி என்ட்ரிக்கும் இப்படிதான் ஆவேசமா பேசினாரு. ஓபிஎஸ் எக்ஸிட்டுக்கும் இப்படிதான் ஆவேசமா பேசினாரு. இன்னைக்கு எடப்பாடியே எக்ஸிட் பண்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அழகு எல்லா காலத்திலயும் அதிமுகவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா திமுகவோட லிங்க் பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சசிகலா வந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்ப ஓபிஎஸ் திமுகவோட ரகசிய தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு எதிராக மாறும் பொழுது ஓபிஎஸ் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் ஒரு திமுக எம்எல்ஏக்களோட அணுக்கமாக பழகுறாரு, இவருக்கும் திமுக ஏதோ நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மீது இந்த விமர்சனம் தான் வைக்கப்பட்டுச்சு, வைத்திலிங்கம் மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, டிடிவி தினகரன் மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, பின்னாட்கள்ல சசிகலா மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் ஒரு சிலர் திமுகவுக்கு போயிருந்தாலும் பாதி பேர் வந்து வெவ்வேறு கட்சிகள் தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல வந்து ஒரு அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய விதவிதமான வித்தியாசமா தினசா எப்படி சொல்றதே புரியாத அளவுக்கு நிறைய மாற்றங்களா நடந்துட்டு வருது. அப்ப நம்ம இதுல வந்து இதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிளியர் கட்டா சொல்றாரு, திமுக அதிமுக கூட்டணிங்கிறது இல்லவே இல்லை. என் பிரச்சாரத்தை பாத்தீங்களா, நான் வந்து முழுக்க முழுக்க திமுக எதிராக தான் பேசினேன், நான் எப்படி திமுக கூட்டணி போடுவேன், இது என்னங்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாரு. ஆனா அவர் சொல்றதுக்கு சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் எங்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி 2 முக்கியமான திமுக அமைச்சர்கள் வந்து எங்கிட்ட பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு சிஎம் போஸ்ட், அப்புறம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் இடம் கொடுக்குற மாதிரி எடப்பாடி சண்முகத்துல சொன்னதா அவர் சொல்றாரு. இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட நீங்க பழகக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னா என் ஃப்ரெண்டு யாருன்னு நான் சொல்லணும். ஆமா, அதே மாதிரி சி.வி. சண்முகம் திமுகவில் 2 அமைச்சர்கள் பேசுறாங்க, பேர் மட்டும் கேட்காதீங்க சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப யார் தாங்க இங்க இருந்து பேசினா, அங்கிருந்து பேசின அந்த அமைச்சர் சொன்னாதானே நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியும். அதே டைம்ல திமுகவும் ஸ்ட்ராங்கா மறுத்த மாதிரி தெரியலையே, மறுத்திருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து டி.கே. இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி இவங்கெல்லாம் இப்ப கனிமொழி தொடர்ந்து மறுப்பு தான் சொல்லிட்டு வராங்க. இது வந்து இல்ல திமுக அதிமுக கூட்டணி இல்ல, பரஸ்பர எதிரிகளா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு தான் வராங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் வந்து பத்திரிகையாளர்களால அதிகம் நம்பத்தகுந்த பத்திரிகையாளர் வட்டாரங்கள் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து திமுக அணுகிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு அபிஷியலா இது நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு 2 கட்சி தலைவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி என்ன சொன்னாங்க, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பேபி ஒரு விஷயத்தை சொன்னாரு அப்படின்னாங்க, மறுபடியும் பேபி அதுல இருந்து பின்வாங்கினார். அது நான் சொன்னது வேறு விதத்துல பொருள் கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் திருமாவளவன் அதே விஷயத்தை சொன்னாருன்னு சர்ச்சையானுச்சு. அவர் நான் அப்படி சொல்லலங்க, எனக்கு தகவல் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சி.வி. சண்முகம் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவனை முதல்வராக்க தான் இடதுசாரிகள் அப்படி ஒரு விஷயத்தை நகர்த்தினாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இடதுசாரிகள் மீதே சொல்ற மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்க தான் திமுக அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்க. சி.வி. சண்முகம் திருமாவளவனை முதல்வராக்க இந்த மாதிரியான ஒரு காய் நகர்த்தப்பட்டுச்சு, ஆனா எடப்பாடி ஒத்துக்கல, சிஎம் ஆனா நான் தான் இருப்பேன் அல்லது எதிர்கட்சியா இருந்துடலாம், வேற யாரும் சிஎம் ஆக்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதாக சண்முகம் சொல்றாரு. ஆமா, அப்பதான் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரு எடப்பாடிட்ட சொல்றதா சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து நம்மளோட கோஷத்தை தான் அவர் பேசுறாரு, எப்படி அதிமுக வந்து திமுக ஒரு தீய சதின்னு சொன்னாங்களோ அந்த ஒரு முழக்கத்தை விஜய் எடுத்துட்டு போறாரா, நம்ம வந்து விஜய்கிட்ட சேர்ந்துடலான்ற மாதிரி சண்முகம் எடப்பாடிட்ட சொல்லியிருக்காரு போல. அதுக்கு வந்து எடப்பாடி ஒத்துக்கல. அதனாலதான் வேற வழி இல்லாம நாங்களே அதை வந்து வெளியில வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் ஒரு நிலைமை வந்திருக்குன்ற மாதிரி சண்முகம் சொல்றாரு. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, எடப்பாடி எதற்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, திமுக வந்து தீய சக்தி, அதோட வந்து கூட்டணி போகணும்னு எடப்பாடி சொல்றாரு, ஆனா நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. திமுகவை தீய சக்தின்னு சொன்ன விஜய் அதிமுக என்ன சொன்னாரு, ஊழல் சக்தின்னு சொன்னாரு. அப்ப அந்த கட்சி வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? தாவேக்கு ஆதரவு வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் அவங்களா வந்து விஜய் ஆதரவு கேட்கலனா கூட அவங்க கொடுக்கறதாக ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா நேற்று அதையும் போயிட்டு விஜய் நேரடியா போய் பேசிட்டு வந்துட்டார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இவர்களை வந்து சந்திக்க முடியல விஜய்க்கு, வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க முடியல. ஆனா சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியையும் விஜயபாஸ்கர் சந்திக்கிறாரு. இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ் சந்திக்க தெரிஞ்ச விஜய்க்கு அவருடைய தந்தையை சந்திக்க தெரியல. அவர் தான் அரசியல்ல முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர். அப்ப இதெல்லாமே வெறுமனே அரசியல் கணக்குகள் மட்டும்தானா, அல்லது உண்மையாலுமே அது நாகரிக அரசியலாங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது ஊழல் சக்தி அப்படின்னு
இப்போ ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்துக்கு விஜய் போனாரா? போகல. செங்கோட்டையன் தான் போனாரு, புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அவங்க அமைச்சர்கள் இவங்கெல்லாம் முன்னாடி போயிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி நமக்கு எழுது அப்படின்னா, இப்போ ஊழல் சக்தின்னு சொன்னவங்களுக்கு இவங்க எப்படி ஆதரவு தருவாங்க, தீய சக்தி அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஆதரவு தரக்கூடாதுங்கிறது இப்ப திமுக அதிமுக கூட்டணி ரொம்பவும் பொருத்தமே இல்லாத ஒண்ணு நம்மளே பேசியிருக்கோம் சார். இப்போ திமுக அதிமுக கூட்டணி ஏன் பொருத்தம் இல்லாதுன்னா சுயநலத்துக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். மக்களுடைய மேண்டேட்டை மதிக்காம அவங்க செயல்படுறாங்க நம்ம விமர்சிக்கிறோம். அப்ப அதே மாதிரி இங்கேயும் பொருந்தும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்ப திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா நம்ம உட்பட எல்லாருமே அதை வந்து தீவிரமா கண்டிச்சிருக்கோம். ஏன்னா அது விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஆயிருக்கும். இப்போ 2029 வந்து எப்படி திமுக அதிமுக அகைன்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அந்த வரைக்கும் அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் எப்படி யோசிக்க முட்டாங்கன்னு தான் பெரிய கேள்வியே. இப்போ பிரதான எதிரியே திமுக அதிமுக தானே. இப்போ இந்த இரண்டு கட்சியில சேர்ந்து விஜய் எப்படி எதிர்க்க முடியும் தமிழ்நாட்டில்? அதனால ஒர்க் அவுட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கண்டிச்சோம். உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா அதை உடைய ஒரு அரசியல் வேடிக்கையான விஷயம், அரசியல் கீழ்த்தரமான விஷயம் வந்து எதுவும் இருந்திருக்கு. அதை தாண்டி நம்ம சொன்னது என்னன்னா, மக்கள் வாக்களித்தது, பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்தது விஜய்க்கு தான். மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா அவர் ஒரு எல்லை கோட்டை தொட்டிருக்காரு. அதை எடுத்து அவர் நம்ம புஷ் பண்ணி அந்த எல்லை கோட்டுக்கு தள்ளணுங்கிறது ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய கூட்டணி சக்திகள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. அவரும் இது பண்ணிட்டாரு. அந்த எண்ணிக்கையே போதுமானது, 118 போதுமானது. அப்ப இவங்களை விஜய் நம்பல அப்படிங்கிறது புரியுது. இவங்களை நம்பாத விஜய் யாரோட கை கோர்க்கிறார் முதல்வர் விஜய் அப்படின்னா, நேரடியாக போயிட்டு ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அவங்களை நேரடியாக சந்திச்சு அவங்களோட கை கோர்க்கிறார். இது வந்து சட்டமன்றத்தில் விவாதமாக போது விஜய் அங்க எதுவுமே பேசல. அங்க ரொம்ப நிதானமா அமைதியா இருந்துட்டு அவரு அப்புறமாக ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அறிக்கை வெளியிடுறாரு. அதுல வந்து அவர் சொல்றாரு, அதிமுக இருக்கக்கூடிய சிலர் வந்து பாஜக விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னதுனாலதான் அவங்களுடைய ஆதரவு கேட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப இது நியாயமானதுதான். ஆதரவு கேட்டார் விஜய். ஆமா, அதனாலதான் அவங்க ஆதரவு கொடுத்து நாங்க ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னமும் வந்து பாஜகவோட தானே இருக்கு. அப்ப அந்த எம்எல்ஏ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா? வெளிப்படையாக சொன்னாரா? இருக்கிற பொழுதுதான் நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்ப இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இதுல செங்கோட்டையனுடைய பின்னணி இருக்கா, அல்லது சசிகலா பின்னணியில வேலை பார்த்திருக்காங்களா, மோடி அமித்ஷா பின்னணியில வேலை பார்த்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப மோடி அமித்ஷா பின்னணியில வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா இந்நேரம் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஆளுநர் மூலமாக பிரஷர் கொடுத்தாங்க விஜய்க்கு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனா அவங்க வந்து சம்பந்தமே இல்லை. இப்ப சண்முகம் என்ன சொல்றாரு, பாஜகவினுடைய மேற்பார்வையில தான் திமுக அதிமுக கூட்டணி அமையறதா இருந்துச்சு, அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்கிறாரு. இப்படி சண்முகம் பாஜகவை சொல்றப்ப இப்ப பாஜக உண்மையே இதோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சண்முகமே பாஜக தான் பார்த்துட்டு வந்தார். அவருடைய எம்பி பதவி ராஜினாமா பண்றப்ப அது வந்து 2 மணி நேரம் கூட ஆகாது. ஆனா 2 நாள் டெல்லியில இருந்து என்னத்தை அவ்வளவு நேரம் கையெழுத்து போட்டாரான்னு தெரியல, பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்தவர் இங்க அதற்கப்புறம் அவரோட நகர்வுகள் மாறுது. எடப்பாடிக்கு எதிராக பேசுறாரு. எடப்பாடி நான் டெல்லியில பேசிட்டேன்னு சொன்ன எடப்பாடிக்கு எதிராக பாஜக வேலை செய்யுது. இப்படி பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இங்க ஆளுநர் உடனடியாக நம்பர் எடுத்துட்டு வாங்குங்கிறார். 118 நம்பர் வேணுங்கிறார். 118 நம்பர் வேணுங்கிறப்ப நேரடியாக விஜய் திமுக கூட்டணிகள் தான் அணுகிறாரு. அப்ப திமுகவை தனிமைப்படுத்துறது முதல் டார்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து அதிமுகவை அங்க வந்து சிதறடிக்கணும், அதுவும் பாஜக டார்கெட் தான். அப்ப அதிமுக சிதறடிக்கிறது எப்படி அப்படின்னா, அப்ப ஆல்ரெடி அதுக்காக தயாராக இருந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நெருப்பு எல்லாம் புகையாது இல்ல. நம்மளே பேசியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அவர்கள் செய்த சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எடப்பாடியே சொல்லியிருக்காரு. அதாவது செங்கோட்டையன் பத்தி பேசினப்ப சொன்னார் ஒரு வார்த்தை, நான் என்ன சும்மா நினைச்சுக்கிட்டியா, நான் சிஎம் இருந்தப்ப அவங்களோட எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. அதற்கப்புறம் தான் அவங்க ஓஹோ இது சரியில்லை, நம்ம வேற நிலைப்பாட்டு எடுக்கணுங்கிற முடிவு நோக்கி நகர்றாங்க. இது லாஜிக்கா இருக்கு. ஏன்னா அப்பவே வந்து உஷாரா இருப்பாங்க சில பேர். அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பு காட்டினா மட்டும்தான் நம்மளோட அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கூட முடிவு எடுத்திருந்திருக்கலாம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, கரெக்டா அந்த இதை நோக்கி தான் நகருது. பாஜகவோட கேம் பிளே பின்னாடி இருக்கு, அவங்களோட பிளான் தான் படி திமுக கூட்டணி உடைக்கப்பட்டுருச்சு. ஆனா திமுக சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்களா வந்து இந்த சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி ஃபைனலா உடைப்பட்டுருச்சு, காங்கிரஸ் அங்க போயிட்டாங்க. என்னதான் வெளிப்படையா ஆதரவு, என்னதான் வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாலும் அது விஜய்க்கான ஆதரவு ஃபுல்லா அங்க போயிருக்கு. அதே மாதிரி அதிமுகக்குள்ளேயும் ஒரு பெரிய பூகம்பம் என்பது வந்திருக்கு. அப்போ பாஜக விஜயை வந்து பகடக்காயா யூஸ் பண்றாங்களா? ஏன்னா 2 நாள் முன்னாடி கூட நம்ம பேட்டியில சொல்லியிருந்தாங்க, ராதிகா கணேஷ் சொல்லியிருந்தாங்க பேட்டியில, அவங்க வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்டா அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க.
அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி விஜயை வந்து தமிழ்நாட்டில் பாஜக ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அது விஜய்க்கே தெரியல இன்னும், மேபி அது விஜய் வந்து தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அவரால் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாஜக விஜயை வச்சு ஒரு பெரிய கேம் பிளான் பண்ணி இங்க இருக்கக்கூடிய 2 பெரும் திராவிட கட்சிகளையும் வீழ்ச்சி பாதை கொண்டு போறாங்க அப்படின்ற கேள்விதான் கேட்க தோணுது. நான் சொன்ன இந்த 3 விவகாரங்கள்ல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை இந்த மாதிரி எடப்பாடி பேசி அவர் வந்து அவருடைய ஈகோவை டச் பண்ணிட்டார். நீங்க ரோட்ல நடக்க முடியாது, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் தெரியும், மனைவி குடும்பம்லாம் உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்துச்சு, உங்களை மட்டும் இல்ல இந்த மாதிரி நான் எம்எல்ஏ நான் வந்து சிஎம் இருந்தப்ப எல்லாரும் டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு புள்ளி கட்சிக்குள்ள பெரிய கலவரத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் சில வேலைகள் பார்த்தாரு கட்சிக்குள்ள, அப்பாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்தாரு, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இவர் ஆர்டர் போற நிலைமைக்கு போயிட்டாரு, அதெல்லாம் அங்க அதிருப்திகளை ஏற்படுத்துச்சு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து உள்ள இருக்கிற தலைவர்களுக்கு ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, எஸ்பி வேலுமணி ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர், பொது வெளியில மேடையை பகிர்ந்துகிட்ட நபர். எஸ்பி வேலுமணி மீது நிறைய வழக்குகள் இருக்கு, அதே மாதிரி விஜயபாஸ்கர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, குறிப்பாக குட்கா வழக்குகள் இருந்து நிறைய வழக்குகள் சொல்லலாம். அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது ஒவ்வொரு வழக்கு இருக்கு, நிலக்கரி ஊழல்ல இருந்து பல வழக்குகள் இருக்கு. இவங்களுடைய பிடி எல்லாமே சென்ட்ரல்ல தான் இருக்கு, சிபிஐ, இடி இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் தொடர்ந்து இவங்களை வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இவங்க பாஜக எடப்பாடி ஆதரிக்குதுன்னா இவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துட முடியுமா? சசிகலா ஏன் இப்ப அரசியலுக்கு வராங்க, இப்ப இந்த எலெக்ஷன்ல ஏன் பெருசா பேசப்பட்டாங்க? சொல்றாங்க சசிகலா பேட்டி கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் உனக்கு ஒருங்கிணைந்து வந்தா யாரோட ஆட்சி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிக்கின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப எடப்பாடியை ஓரம் கட்டுறதுதான் இப்ப அடுத்த டார்கெட் பாஜகவுக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. திமுகவை அமைதியாக்கி எடப்பாடியை ஓரம் கட்டி பலமழக்க வச்சு அதன் மூலமாக நம்ம நம்பர் 2 இடத்துக்கு நாம வரதுங்கிறது பாஜகவுடைய அஜெண்டாங்கிற ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது இப்ப பாஜக இந்த வேலைகள்லாம் பாக்குது, செங்கோட்டையன் அவருடைய ஈகோக்காக சில வேலைகள் பார்த்துட்டாரு, சசிகலாவும் இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற முறையில் அவங்களும் அவங்களால முடிஞ்ச பல வேலைகள் பார்த்துட்டாங்க. ஏன்னா பாஜக கிரீன் சிக்னல் கொடுக்காம அவங்களால இந்த எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை அப்பவே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடைய தாக்கம்ங்கிறது அதிமுக வாக்கு வங்கியை பல இடங்களில் சேதாரப்படுத்திருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி செங்கோட்டையன் இன்னொன்னு சசிகலாவோட வாக்கு வங்கி என்பது அதிமுக மட்டும் இல்ல பாஜகவுமே டேமேஜ் பண்ணிருக்கு. ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கி தான் நயினாரையே தோல்வியோட வச்சதுன்னு சொல்லணும். சாத்தூர் தொகுதியில சசிகலா வேட்பாளர் வந்து அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க போய் தான் நயினாரை தோத்தார். அப்ப அதுவே பாஜக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிடிவி தினகரன் இவங்களுடைய ரோல் என்ன இதுல? ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப பரபரப்பா அண்ணன் தம்பி எல்லாம் பேசினாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்ப அவர் வந்து உண்மையிலே களத்துல வேலை பார்த்தாரா, இந்த ஒரு இடம் மட்டும் தான் டார்கெட் பண்ணி மன்னார்குடி மட்டும் தான் வேலை பார்த்தாரா, அல்லது இதுவுமே அவருடைய ஸ்கிரீன் பிளேவா அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வேணும்னே போறாங்களா அல்லது அவர் தான் அனுப்பி வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பார்வையும் இதுல இருக்கு. இப்ப இதுல எல்லா ஃபேக்டரும் இருக்கு. இப்ப விஜய் வந்து இந்த அதிமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு பின்னாடி செங்கோட்டையன் இருக்காரு, பாஜக இருக்கு, சசிகலா இருக்காங்க, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிக்கு மீதான அந்த அதிருப்தியும் அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப திமுக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே என்னதான் நடந்துச்சுங்கிற கேள்வி மட்டும் இன்னும் அப்படியே நிக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுக்கிறாங்க, ஸ்டாலின் ஒரு முறை மறுத்தாரு, ஆனாலும் வந்து இது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ப தகுந்த பத்திரிகையாளர்கள் பேசுறப்பதான் அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இது குறித்து ஒரு தெளிவான கிளாரிட்டியான விஷயங்களை சொன்னாலுமே இந்த விஷயம் இறுதி வரை பேசப்படும். ஏன்னா இது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல்ங்கிறப்ப மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இதை வச்சு விஜய் நிச்சயமா அரசியல் ரீதியா நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா இது வரைக்கும் எதிரெதிர் துருவங்களா இருந்த அதிமுக திமுகவும் இப்ப இணைஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னா ரகசிய டீலிங்ல இருந்திருக்காங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்லும் போது அந்த 2 கட்சிகளுக்கு எதிராக தான் போகும். அது அதிமுக திமுக ரகசிய டீலிங்ல இருந்தார், விஜய் நேரடி டீலிங்ல இருக்காரு. திமுக கூட்டணிகள் திமுகவோடு சேர்ந்து திமுகவுக்காக விழுந்த வாக்குகளை அறுவடை செய்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தருது. விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர்றாங்க. இப்ப யாரு வெளிப்படையான டீலிங்ல இருக்கா? ரகசிய டீலிங்லாம் வேண்டாம், குதிரை பேரம் தான். ஆமா, அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். நம்ம இதுல ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி கையில தான் அதிமுக கட்சியோட அதிகாரம் இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் பொதுச் செயலாளர். அது மேபி நீங்க சொல்றதை பார்த்தா பாஜகவோட லகானங்க பெருசா பிளே பண்ணப்பட்டது அப்படின்னா அந்த அதிகாரம் பறிக்கப்படலாம். எப்படி ஓபிஎஸ் பண்ணாலும் அது மாதிரி இபிஎஸ்க்கும் நடக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் ஆட்சியில ஃபர்ஸ்ட் எடப்பாடியா இருந்தார். ஆனா அவரையே அலைக்கத்துக்கு வெளில போட்டாங்க. அப்போ இது எப்படி போகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ எடப்பாடிக்கு
திரும்புது பாருங்க எப்படி அவர் வந்து சசிகலாக்கு என்ன பண்ணாரு, ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணாரு எல்லாம் எடப்பாடிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் துரோகிங்கிறாருங்க, விசுவாசி இல்லாம போயிட்டாங்க, விசுவாசம் இல்லாம போயிட்டாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாங்கன்னு இவர் பேசுறாரு. வரலாறு திரும்பி 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 வந்துட்டு இருக்கு. அது உடனடியா திரும்புது பாருங்களேன். அதுவும் இந்த வடிவேலு எடுக்க டக்குனு திரும்பாதீங்க அந்த மாதிரி சசிகலாக்கு இப்ப தோணும். அப்ப என்னங்க நீங்க அப்படித்தானே பண்ணீங்க அப்படின்ட்டு முதுகுல குத்துனது என்னன்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்குன்னு சசிகலா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எடப்பாடியை வந்து அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரால் முன்மொழியப்பட்ட எம்எல்ஏக்கள், குறிப்பா வந்து லால்குடியை சேர்ந்த லீமா ரோஸ் அவங்கெல்லாம் டக்குன்னு இப்பதான் முதல் தேர்தலில் ஜெயிச்சு வர்றாங்க. ஜெயிச்ச உடனே டக்குன்னு வந்து விஜய் பக்கம் போய் நிக்கிறது என்பது எடப்பாடி உண்மையிலே தாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஐஜேகேல இருந்து வெளிவந்த உடனே எடப்பாடி ஆதரவு கொடுக்குறாரு. திருவாடனை தொகுதிங்க நாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லால்குடியில நிப்பாட்டுறாங்க. ஆமா, எடப்பாடி எஸ்பி வேலுமணி மூலமா கொடுத்திருந்தாலும் அவங்க மீது ஒரு நம்பிக்கையில கொடுக்குறாரு. ஜெயிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் விஜய்க்கு வாக்களித்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல விஜய் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, பெண்களுக்கு ஆதரவா நிறைய விஷயம் சொல்றாரு. டாஸ்மாக் கடைகள் அது வந்து 700 சில்லற மூடி இருக்காரு, ஆனா 100 சில்லறன்னு சொல்றாங்க அவங்க. இந்த டாஸ்மாக் கடைகள் 3 பெண்களுக்கு ஆதரவா இருக்கு, அதனால நான் அவருக்கு ஆதரவாக அரசாங்கம் கவிழாம இருக்க வாக்களிச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரு, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறப்ப அது வந்து தலைவர் முடிவு பண்ணி பாருங்கிறாரு. அவர் தான் தலைவர். அப்ப யாரு தலைவர்? எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரே நாள்ல இன்னைக்கு பாத்தீங்களா சட்டசபையில ரொம்ப விசித்திரமான காட்சிகள். இதெல்லாம் வந்து இந்த பிப்ரவரி லீப் இயர் 4 வருஷத்துக்கு ஒன்று வருமாங்க இல்ல, அந்த மாதிரி வர்ற காட்சிகளா இருக்கு. என்னன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைந்து செயல்பட்ட ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரா இருக்காரு. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சபாநாயகர், ரொம்ப காமா அமைதியா டீல் பண்றாரு. வந்திருக்காங்க, நம்ம அனலைஸ் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, இல்ல வரலாறு வந்து சொல்றோம். எடப்பாடியோட இருந்தாரு, எடப்பாடியை பகிச்சுக்கிட்டு ஓபிஎஸோட வந்தாரு, ஓபிஎஸோட இருந்துட்டு செட் ஆகாது இனிமேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா முடிவெடுத்து விஜய் கட்சிக்கு போனாரு. விஜய் கட்சி சபாநாயகரா வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் எதிர்கட்சியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரை முதல்லயே எதிர்த்து அரசியல் பண்ண எடப்பாடி இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இவர் வந்து என்ன பண்றாரு, எஸ்பி வேலுமணிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. எவ்வளவு கூத்துகள் நடக்குது பாருங்க. சுத்தி கட்சிகள் மாறி 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 நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப இவர் இந்த கட்சி அந்த கட்சியா எதுவுமே தெரியாம இருக்கு. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேர் விஜய்க்கு ஆதரவு வாக்களிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல. அசம்பிளிக்குள்ள ஜோசிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வேற எதிர்காலம் வருங்காலம் ஜோசிய மாதிரி சொல்றீங்க. இல்ல, அததான் வந்து பதவி ரிவோக் பண்ணிட்டாங்கல்ல, ரத்து பண்ணிட்டாங்கல்ல. ரிக்கி பண்டிட் வெற்றி 4 நாள் மடப்பாடம் பண்ணிட்டேன். ஆயி பூத்தாம அமமுகவே நான் மடப்பாடம் ஈஸியா இருந்தது. ஒரு பேரை தான் ரிக்கி பண்டிட் வெற்றிவேல், ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நினைக்கிறேன். ஆமா, அவர் என்ன இப்ப கூட ஒரு ட்ரோல் ஒண்ணு பார்த்தேன் சோசியல் மீடியால. அதாவது விஜயோட எதிர்காலத்தை கணிக்க தெரிஞ்ச அவருக்கு அவரோட விஜய் கணிக்க தெரியாம போயிருச்சு. ஒரே நாள்ல பதவி இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் போட்டிருந்தாங்க. சின்ன மீனா இருக்கும், நாளைக்கு பெரிய மீனை பிடிப்பாரு. நியமனத்தை ரத்து பண்ணிட்டார், அது வரைக்கும் ஓகே. இப்ப அதிமுகக்குள்ள பேசும்போது, அதாவது 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பதவி பாதுகாக்கப்படும், எந்த பிரச்சனையும் இருக்கு. 3/2 பங்கு அப்படின்னா 47 32 எம்எல்ஏக்கள் வந்திருக்கணும். ஆனா 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டாங்க. அப்ப அவங்களுடைய பதவி என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து கொரோடாவுக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க, கொரோடா உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார் அப்படின்னா அவங்களோட பதவி தகுதி நீக்கம் பண்ணப்படும். அது விஜய்க்கு பெருசு ஆபத்து இருக்கு, அது அவருக்கு ஏற்கனவே 120 மெஜாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்களுக்கு அந்த பதவி நீக்கம் பண்ணப்படுற சமயத்துல மீண்டும் அந்த தொகுதிகளுக்கு மீண்டும் மறுதேர்தல் வரும், இடைத்தேர்தல் வரும். அந்த சமயத்துல அங்க மேபி தாவேக்கா மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாமே ஃபியூச்சர்ல பார்க்கலாம் நம்ம. ஆனா இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த 25 எம்எல்ஏக்களோட ஃபியூச்சர் என்ன, அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான் பெருசா நிக்குது. இன்னொன்னு நடக்கு, இந்த அரசியல் பதிவுகள்ல சில ட்விட்டர் ஐடிகள் எக்ஸ்தல பக்கத்துல அரசியல் பத்தி குறிப்பா விஜய் விமர்சிச்சு போடுற பதிவுகள்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ சைபர் கிரைம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அது நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு, இடைக்கால தடை போட்டிருக்கு. இதை வந்து நாங்க அப்புறமா விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பின்னடைவா பார்க்கப்படுது தமிழக அரசுக்கு. அதே நேரம் நீங்க சொன்ன ரிக்கி பாண்டிங் இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன, ரிக்கி வெற்றிவேலா, பண்டிட் வெற்றிவேல். அவர் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நிறைய பண்ணிருக்காரு, அதெல்லாம் பாக்குறோம். ஆனா பேரை மாத்திரதுனால ஒரு கன்ஃபியூஷன் வருது எனக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இவருக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு காலையில வழக்கு போறதா இருந்துச்சு, வழக்கு போனுச்சு. ஆனாலும் இவங்க வந்து அதற்குள்ள பிரேமலதா விஜயகாந்த் விஜயோட கண்ணை திறந்ததுனால அதை வந்து விஜய் டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த விஷயத்துல முதல்வரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். டக்குன்னு ஒரு விஷயம் விமர்சனம் வச்சா ஏத்துக்கிறாரு. இன்னொன்னு, ஐபிஎஸ் அஸ்ரா கார்க் உளவுத்துறையோடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காரு, உளவுத்துறை ஐஜியாக. அப்ப இவர் தான் கரூர் வழக்குல எஸ்ஐடியோட தலைவரா இருந்தாரு, ஹைகோர்ட் வந்து போட்டுச்சு. ஆனா அதற்கு எதிராக விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட் போனாரு, இவர் வந்து இருக்கக்கூடாது, இதை நம்ப முடியாது அப்படின்னு.
சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் சிபிஐக்கு அது வழக்கு மாற்றப்பட்டுச்சு. அப்போ நீதி வெல்லும் மாதிரிலாம் பதிவு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவரை விஜய் தலைமையிலான அரசே வந்து ஐஜியா போடுறாங்க உளவுத்துறைக்கு அப்படின்னா, அப்போ அது தவறா இருக்கணும். அன்னைக்கு வந்து ஒரு சரியா செயல்பட்டாரா அப்படிங்கிறது செயல்படன்னு தான் அவங்க போனாங்க. செயல்பட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை இருந்திருந்தா அங்க இருந்திருப்பாங்க. அப்போ அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா இருக்கு எனக்கு. ஆனா இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக்கா வச்சிருந்தவங்கன்னா அப்போ வந்து அவர் ஐஜியா இருந்தார், தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டா டிஎம்கே அரசாங்கம் இருந்தாங்க, அதனால உண்மை தன்மை வெளிவராது சொல்லிட்டு தான் அதை வந்து அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் அஸ்ராகருக்கு நம்பி இருக்காருன்னு சொல்றாங்க. அஸ்ராகருக்கு ஆணையம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா அவர் கூட இருந்த சில பேர் தான் வந்து வேண்டாம், இந்த ஆணையம் வேண்டாம் நமக்கு. அப்ப யார் அந்த ஆணையத்தை அமைச்சாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர் தான் உத்தரவு போட்டு ஆணையம் அமைக்கப்பட்டது அஸ்ராகர் தலைமையில. அதை விஜய் நம்பி இருக்காரு, விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வேண்டாம், சிபிஐ போலான்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவும் பண்ணிட்டு தான் விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட் போனதா தகவல் இருக்கு. இல்லைங்க, இப்ப அஸ்ராகாருக்கு நம்புறாங்க அப்படின்னா நம்பணும். இல்லைன்னா தமிழக அரசு தவறு, அதிகாரிகள்லாம் தமிழக அரசு சொல்றதை கேட்பாங்க அப்படின்னா அதை வித்ஹோல்ட் பண்ணிடலாம். ஆனா இவரை நம்புறேன், ஆனாலும் தமிழக அரசை நம்பல அப்படின்னா இவர் மீதான சந்தேகம் தானே அது கடைசியா. இவரு ஒரு வேலைக்கு உண்மையா இருப்பாருங்கிறது தான் கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அதிமுக ஆட்சியா இருந்தாலும் திமுக ஆட்சியா இருந்தாலும் இப்ப தாவேக்காவா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அவர் வந்து நேர்மையான அதிகாரின்னு பலரால பாராட்ட பெற்றவர். அதை பார்ப்போம் இது எப்படி போகுது. இன்னொரு நியமனம் அதை வந்து விஜய் வந்து முதல்ல பண்ணார். என்ன அப்படின்னா, செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் விஜயோடைய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. அவர் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, அப்போ வந்து அவர் ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தார். அதாவது ஜிஹெச்லாம் அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க இல்லையா. அப்போ விஜயோட வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, அங்க வச்சிருக்கிற பாடி வந்து உண்மையிலே இறந்தவங்களோட பாடி தானா இல்ல வந்து வேற எங்கன்னா இறந்தவங்க பாடி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசினாங்க. ஆதவர்ஜன வழக்கறிஞர் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்தெல்லாம் பேசியிருந்தாங்க தாவேக்கா வச்சிருந்தவங்களாம். அப்ப வந்து தமிழக அரசோட நிலைப்பாட்டை, சுகாதாரத்துறையோட நிலைப்பாட்டை வந்து செந்தில்குமார் தான் வந்து விளக்குனார். அந்த பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அமுதா எல்லாம் இருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல. அப்ப செந்தில்குமார் தான் வந்து விளக்கி சொன்னார், என்ன நாங்க பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அரசாங்கம் ரீதியா ஒரு வழக்கத்தை வந்து கொடுத்தார். அந்த செந்தில்குமார் தான் இப்ப வந்து விஜய் வந்து தன்னுடைய முதல் செயலாளராக நியமிச்சிருக்க இருக்கும். ஏன்னா அமுதா மட்டும் இன்னும் காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க. ஆமா, அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இதுல வந்து அழகு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் விசஸ் விஜய் இந்த இதுங்கிறது பயங்கர ஆரம்பமாயிருக்கு. என்னதான் வந்து பல சந்திப்புகள் முன்னாடி நடந்திருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா ரொம்ப போட்டு உடைச்சிட்டாருன்னு சொல்லணும். உதயநிதி வந்து சோஃபாவிலிருந்து வந்து சனாதன ஒழிப்புல இருந்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டின ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு சோஃபா போகுது பின்னாடியே சிஎம் போறாரு, அது யாருன்னு கேட்கிறாரு. விஜய் வந்து பல பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காரு, அதுல அந்த விளக்கம் வந்து தெளிவா இல்லை. அதே மாதிரி ஜோசியர் ராஜகுருவா வீட்டில் வச்சுக்கோங்க, பர்சனலா வச்சுங்க, எதுக்கு வந்து நீங்க அரசாங்க பணத்துல வச்சிருக்கீங்க பிரேமலதா கேட்டாங்க. அதை மட்டும் விஜய் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அப்பயும் நான் ஐ வில் ரீதிங்க் இட் அப்படின்னு சொன்னாரு. அதற்கப்புறம் அதை வந்து அவரை வாபஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி வெளிப்படையான ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா உங்களை பார்க்க ஒருத்தர் மூஞ்ச மூடிட்டு வந்தாரு, அவர் யாருன்னு கேட்டாங்க. அதற்கான பதில் அந்த அறிக்கையில இல்ல. அதே மாதிரி திருச்சி கிழக்கு இது வந்து அங்க போய் நீங்க மக்கள்கிட்ட வந்து நன்றி சொல்லல அப்படின்னு உதயநிதி சொன்னதுக்கு விஜய் தரப்புல அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நாங்க தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு நன்றி சொல்லிட்டோம், நீங்க வந்து இப்படி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடாதீங்க, தனிப்பட்ட தொகுதிக்கு நாங்க வந்து போவோம், அப்புறமா அவசரப்பட்டு சொல்லாதீங்கிற மாதிரி உதயநிதி பேசின ஒண்ணுக்கும் வரிக்கு வரி அவரோட ஸ்டைல்லயே பதிலடி கொடுத்திருக்காங்க விஜய் தரப்புல. ஆனா லைப்ரரியில கொஞ்சம் டிலேங்கிற மாதிரி 4 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கு. உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, எதற்காக விஜய் வந்து 2 தொகுதிகளை போட்டி போட்டதா கேட்டார் இல்லையா, அதற்கு விஜய் என்ன விளக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, கொளத்தூர்ல என்ன நினைச்சு நீங்க பாக்கலையா, கொளத்தூர்ல மட்டும் இல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி 15 திமுக அமைச்சர்கள் வந்து எப்படிலாம் செயல்பட்டாங்க, அவங்களோட தோல்வியெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. அப்ப கொளத்தூர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலினை நாங்க தோக்கடிச்சிட்டோம், 15 அமைச்சர்களை தோக்கடிச்சிருக்கோம், அப்ப எங்களோட அந்த விசில் அலை வெற்றி அலையை பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு ட்விட்டர்ல. அந்த ட்விட்டர் ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில கொடுத்தாரு அப்படின்னா இன்னொரு தக்கு ரிப்ளைவா இருந்தது. அதுதான் அது வந்து சட்டமன்றத்துல கேட்ட கேள்விக்கு சட்டமன்றத்துல பதில் சொல்றதுதான் சரியா இருந்திருக்கும். அது சோசியல் மீடியாவில் சொல்றதன் மூலமாக அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அவை குறிப்புல அது ஏற போறது இல்லை. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு அழகு, இப்ப காங்கிரஸ் வந்து என்ன மனநிலையில இருக்குன்னு எனக்கு தெரியல, காங்கிரஸ்க்கே தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, 5 எம்எல்ஏ தர்றோம், ஆனா வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னாங்க. இப்போ நேரடியா அமமுக இருந்து ஒருத்தர் போறாரு, அமமுக இன்னமும் பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கு, அவரை நீக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் எதனால எம்எல்ஏ
எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமமுக சிம்பிள் தான். அது வந்து எப்படி இப்பதான் இண்டிபெண்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் வைக்கலாம். ஒரே நாள்ல எப்படிங்க ஒருத்தர் வந்து சரியாயிடுவாரா? ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை அவருக்கு இருக்கு. அதிமுக, பாஜக, அமமுகங்கிற கூட்டணி நீண்ட நாட்களாக இருந்த கூட்டணி. சமீபத்துல பெரிய அளவுல அவங்க வந்து திராவிடம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறது இல்ல. அதே நேரம் இப்படி சொல்றாங்க, இப்ப அதிமுக பாஜகங்கிறத அடிமை பாஜக, மோடிக்கு அடிமையா இருந்தவங்க அப்படின்னு காங்கிரசினர் அதிமுக விமர்சிச்சாங்க. இப்ப அதுல ஒரு பங்கு அப்படியே வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இதை காங்கிரஸ்காரங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு அமைச்சரை கொடுத்தா சும்மா இருந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்காக 2 அமைச்சரை கேட்கறாங்க போல் இருக்கு, அதிமுக இருந்து 6 அமைச்சரை கேட்கறாங்க போல் இருக்கு. சோ அசம்பிளி ஸ்ட்ரென்த் படி 35 பேர் அமைச்சர் ஆகலாம் தமிழ்நாட்டில். 35 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 8 அமைச்சர் பதவி என்பது கூட்டணி கட்சிகளுக்கே போயிடும், அதாவது அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். பாக்கி இருக்கக்கூடிய 27 இடங்கள்ல தான் வந்து மேபி விஜயோட கட்சிக்காரங்க ஏற்கனவே 9 பேர் ஏத்துட்டாங்க. ஆனா அந்த 9 பேருக்கு என்ன துறைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா தெரியல இல்லையா. இன்னும் பாக்கி பேர்லாம் பதவி ஏற்காம இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல வந்து அவங்களும் பதவி ஏற்பாங்கன்ற எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம இதுல பாராட்டணும், வியக்கணும். என்ன அப்படின்னா, ரொம்ப சாதாரண பின்புலத்திலிருந்து பெரிய அளவில் அமைச்சராக மாறி இருக்காங்க பலரும். அது வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமா தான் இருக்கு. அது வந்து நம்ம விமர்சனம் வைக்கலாம், 1000 விமர்சனம் வச்சாலும் மக்களோட தீர்ப்பு. அதை தாண்டி ரொம்ப எளிய பின்புலத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் நடக்கிறதுங்கிறது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அதை பயன்படுத்திட்டு அவங்க எப்படி செயல்படுறாங்கிறது தான் முக்கியம். இப்ப கீர்த்தனா மாதிரியான அமைச்சர்கள் வந்து என்ன சொல்றாங்க, மாற்றுத்திறனாளி வந்து வேறு விதத்துல பழைய வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டாங்க. அதற்கு இப்போ அவங்க வருத்தம் சொல்றாங்க, அதாவது எங்க அம்மாவே மாற்றுத்திறனாளி தான், நான் ஏன் அப்படி சொல்ல போறேன், வாய் தவறி வந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல முன்னெடுப்பு தான். ஆனாலும் தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து சரியான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் சபாநாயகர் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்க போறேன். அதாவது முதல் முறை எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, எப்படி அவையில நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்றத பத்தி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்க போறாங்க. இன்னைக்கு உதயநிதி மிக கடுமையா விமர்சிக்கிறாரு விஜய. விஜயும் அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காரு, விஜய் பின்னாடி அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு காட்சியை நீங்க ஸ்டாலின் ஜெயலலிதா அல்லது ஸ்டாலின் கலைஞர் காலத்துல பாத்துருக்க முடியுமா? ஏன்னா பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கள் கொந்தளிப்பாங்க, என் தலைவர் எப்படி இப்படி பேச போனுச்சு, நீங்க எப்படி இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க. சபாநாயகர் திரும்பி பாக்குறாரு, ஜேசிடி பிரபாகர் பாக்குறாரு, இன்னும் யாரும் சவுண்டே போடலன்னு திரும்பி பாக்குறாரு. இந்த பேச்சு பேசுறாரு, யாரும் சவுண்டே போடல பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சனாதன ஒழிப்பு அப்படிங்கறத உதயநிதி பேசியிருந்தாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ தோத்து போனது காரணம் சனாதனத்தை பத்தி பேசினாரு, அதனாலதான் திமுக வாட்டி மண்ணை கவிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஜக ஜெயிச்சிருச்சோ? இது நல்லா இருக்கு, நல்ல ஒரு லாஜிக்கலான கேள்விதான். வானதி சீனிவாசனே அதான் சொன்னாங்க, திமுக இன்னும் புத்தி வரல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த சனாதன ஒழிப்பு பத்தி விஜயோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா சட்டமன்றத்திலேயே உதயநிதி சொல்றாரு சனாதனம் ஒழியணும், மக்களை வேறுபடுத்தி பார்க்கிற இந்த சனாதனம் ஒழியணுங்கிறாரு. விஜய் சனாதனத்தை ஒழியணும்னு சொல்லுவாரா, விஜய் சனாதனத்தை வளரணும்னு சொல்லுவாரா, அல்லது ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாராங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். வரைக்கும் அவரோட கொள்கை எல்லாமே திராவிடத்தை நோக்கி தான் இருந்திருக்கு. பெரியார் கொள்கை தலைவராகிறது, பெரியார் போய் மரியாதை செலுத்தலாம் பார்த்துருக்கணும். மீண்டும் அதை பின்வாங்கிட்டாரு, அதனால கொஞ்சம் வெளிப்படுத்தன்மை இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நீங்க கேட்ட அந்த இதுக்கும் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றதான் விஜய் வந்து பதிவு பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையிலேயே நம்ம இருக்கலாம். பேசுவாங்க, நம்ம அன்னைக்கு அரசியல் செய்தியில நிறைய வியர்ட் நியூஸ் பார்த்ததுனால தனியாக ஒரு வினோத செய்தி வேண்டாம், அசம்பிளி வியர்ட்னு பேசுவோம். அந்த அளவுக்கு வியர்ட்ல பார்த்துட்டோம். பேசுவாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.